இந்த குழந்தை ஓத்தாரோடையும் பேசலை, தனக்குள்ளேயே இருந்தது. வந்த மதுர கவியாழ்வார் இந்த குழந்தையை பார்த்து, நாம் கேட்கும் கேள்விக்கு இது பதில் சொல்லுமோ என்னமோ நினைச்சு வாயை திறந்து கேட்டால், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் கேட்குறார். கோவிலுக்கு வரவா போகிறவாள்லாம் பார்த்தா பொந்தில் தான் ஒருத்தர் உட்காந்துருக்கார், பேசாமனா இது உட்காந்து பேசிகிட்டே இருக்கே, இது ஒன்றா இருக்குது போல இருக்குது அப்படின்னு. அந்த பொந்தில் இருந்த ஆழ்வார் அது அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு முதல் முறையாக 16 வயசு கழித்து இந்த குழந்தை வாயை திறந்து பதில் சொல்கிறேன். கோவிலில் போயிட்டு வரவாள்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுட்டா. என்ன சார் இந்த குழந்தை கூட பேசுமா, இது ஏதோ கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு இருக்குன்னு நினச்சோம். அது அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு இவர் சொல்கிறார். மற்றவாளுக்கெல்லாம் இது என்ன பதில் சொன்னார்னு அர்த்தம்லாம் புரியல, வாயை திறந்து பேசி விடுத்தே. மதுர கவியாழ்வாருக்கு தான் எத்தனையோ வருடங்களாக கேட்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த கேள்விக்கு பதில் கிட்டியதால் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சார். ஐயோ இந்த குழந்தை பதில் சொல்லிவிடுத்தே. திரும்ப அங்கே பொந்தில் இருந்த நம்மாழ்வாருக்கும் தெரிஞ்சு போயிடுது, இந்த சிஷ்யனை காட்டிலும் நமக்கு இன்னொரு சிஷ்யன் கிடைக்க மாட்டான். அப்படி 2 பேருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது. இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, இப்படி ஒவ்வொரு பகவானாய் திவ்யதேசமாய் பெருமாளுடைய நிலைகளை அனுபவித்து கொண்டு வந்த தொகுப்புக்குத்தான் திருவாய்மொழி என்று பெயர்.